துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அவ்வகையில் சுக்கிரன் என்பது ஒரு பெண் என்பதால் 10ஆம் இடத்துல அவர் பிரச்சனை பண்ணும்போது ஒரு பெண்ணினால் வரக்கூடிய தொந்தரவுகள் என்பது வருகிறது. என்றைக்குமே துலாம் ராசிக்காரர்களுக்கு நான் அடிக்கடி சொல்வேன், தலைமை பதவி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். தலைமை பதவி அப்போது இந்த புதாதித்ய யோகம் 11 கூடியவன் ஆட்சி பெற்று அமரும் பொழுது ப்ரமோஷனுக்காக அல்லது கட்சி சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்க, சங்கம் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கு காம்படிஷன்ஸ் அதிகமாகும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் இருக்குது ஆனால் இல்லை. 10ஆம் இடத்துலேருந்து வேலை கொடுக்குறார் ஆனால் பெண்கள் இடத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும். ட்ராவல்ஸ் ஓட்டுறவங்க இருக்குது, வண்டி பல்கி பெருகும், நிறைய பிஸ்னஸ் வரும், ஆனால் சேஃப்டி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கும். 2 7 12ஆம் இடத்தில் இருக்கும்பொழுது என்ன ஏற்படுகிறது? தனஸ்தானாதிபதி என்பதால் பண விஷயங்களில் வரவு என்பது கம்மியாகிறது. பண விஷயம் இந்த தனஸ்தானம் அதிபதியாகப்பட்ட செவ்வாயே 7 கலத்திரக்காரகனாகவும் இருக்கிறான். அவனே தான் திருமண யோகத்திற்கும் அதிபதி. அவர் 12ஆம் இடத்தில் மறையும் பொழுது மனைவியோட தேவையில்லாத பிரச்சனை, சேஃப்டி ப்ராப்ளம் நான் சொல்லியிருந்தேன், ஒரு பக்கம் ஒய்ஃபால ப்ராப்ளம், இது எல்லாமே சேர்த்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன். இந்த ஆகஸ்ட் மந்த்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மந்த்னே நீங்கள் சொல்லலாம். நான் தானே இந்த இடத்துல லீடர்னு சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு பதிலாக இன்னொருத்தரை போட்டிருக்காங்க. எமோஷன் ஆகாமல் ஹேண்டில் பண்ணுங்கள், நிர்வாகத்துக்கு புரிய வைங்க, உங்களோட ஆப்ஷன்ஸ் எவ்வளோ பெரிய இம்பேக்ட்டுங்கிறத நிர்வாகத்துக்கு புரிய வைங்க. உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஆகஸ்ட் மாதம் நடக்கின்ற முக்கியமான 3 பெயர்ச்சிகள் குறித்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவ்வகையில் முதலாவதாக நாம் பார்க்கவிருப்பது சுக்கிரனுடைய கடக பெயர்ச்சி. இந்த 3 பெயர்ச்சிகள் தான் இந்த மாதத்தையே புரட்டி போடுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு வருகிறார். அதே நேரத்திலே சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பெறுகிறார். சூரியனோடு சேர்ந்த புதாதித்ய யோகம் பெறுகிறார். கன்னியிலே செவ்வாய் இருக்கிறார். ஆக இது எல்லாமா சேர்ந்து இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் மிக அற்புதமான 3 பெயர்ச்சிகள் நடக்கவிருக்கிறது. இந்த பெயர்ச்சிகளின் காரணமாக பல சுபகாரியங்கள் நடக்கும். காரணம், இந்த செவ்வாய் வக்கர சனியினுடைய பார்வை பெறுகிறார். அதே நேரத்தில் இந்த புதாதித்ய யோகம் பெற்ற ஒரு காரணத்தாலே எல்லா ராசிக்காரர்களுக்கும் நிறைய நன்மைகள் நடக்கவிருக்கின்றன. கடகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் என்பது சந்திரன் மனோகாரகன் என்பதால் சுக்கிரன் மனோகாரகனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது நிறைய கற்பனை வளங்களும் நிறைய கிரியேட்டிவிட்டியான ஐடியாஸும் தோன்றப் போகிறது. ஸோ இதில் லைனப் பண்ண மாதிரி இருக்குது. இப்போ மிதுனத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறார், அடுத்த கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் சூரியனும் புதனும், கன்னியில் செவ்வாய், அப்படி வரிசையாக இருக்கு. இதனுடைய பலன்கள் எல்லாம் மிக அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த மாதம் விளங்குகிறது. அதனால தான் இந்த மாதம் இத்தனை சிறப்பாக கருதப்படுகிறது. பொதுவாகவே இந்த 8வது மாதம் என்பது சனியினுடைய மாதம். 8 நாளே சனி தான். இந்த ஆகஸ்ட் மாதம் மிக அற்புதமான பலன்களை தரப்போகிறது. ஸோ இத்தனை காம்பினேஷனோட ஒரு பயிற்சிகள் தொடங்கும் பொழுது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாருக்கெல்லாம் வந்து வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்க போகிறது, யாரெல்லாம் வந்து குடும்ப வாழ்க்கையில் திருமணம் நடக்க போகுது போன்ற நிறைய விஷயங்களை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அவ்வகையில் முதல் விஷயமாக 9 குரு பகவான், அவரோடு சேர்ந்த சுக்கிர பகவான். இந்த சுக்கிரன் அசுர தயாநிதி என்று பெயர். உங்களுடைய ராசிநாதன் அவர் தான். இவர் வந்து 9ஆம் இடத்தில் இருந்து பல விதமான சுக்கிரன் யாருக்கெல்லாம் 9 இருக்கா வள்ளல்னு பேர். 9ஆம் இடத்திலே சுக்கிரன் குருவோடு சேர்ந்திருக்கிறார். ஆகையினாலே மிக அற்புதமான விஷயங்கள்லாம் நடந்தது. இப்போ குரு 10க்கு வந்திருக்கார் சுக்கிரன். சுக்கிரன் 10ஆம் இடத்திற்கு வரும் பொழுது மிக அற்புதமான விஷயங்கள் நடக்கும். புதிய ஜாப்லாம் கிடைக்கும், ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பணிகள் கிடைக்கும். நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் சார், நான் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் சார், எனக்கு வேலை கிடைக்குமா, நான் ஃபேஷன் டெக் டிசைனிங் படிச்சிருக்கேன், நான் மாடலிங் படிச்சிருக்கேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் மிக அற்புதமாக நடக்கும். டக்குன்னு மேலே வருவீங்க. ஆனால் ஒரு பிரச்சனை என்னவென்றால் நண்பர்களே, 8 அவன் 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அந்த 10 வந்து தொந்தரவு பண்ணுறார். அந்த 10ஆம் இடம் என்பது இந்த 8 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது தொழில் என்பது டிஸ்டர்ப் ஆகிறது. அதே மாதிரி சுக்கிரன் என்பது ஒரு பெண் என்பதால் 10ஆம் இடத்துல அவர் பிரச்சனை பண்ணும்போது ஒரு பெண்ணினால் வரக்கூடிய தொந்தரவுகள் என்பது வருகிறது.
துலாம் ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வேலை நேரத்தில், வேலை இடத்துல ஈக்குவல் ஜெண்டர் கம்பெனியாக இருந்தாங்கன்னா, ஈக்குவல் எம்ப்ளாயர்ஸ் கம்பெனிகளாக இருந்தால் சர்வ ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும். உங்களுக்கு பெண்களால் பிரச்சனைகள் வருவதற்கு பெருமளவு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அடுத்ததாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கிரன் கடகத்தில் இருக்கிற இந்த பாயிண்ட் 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது ட்ராவல்ஸ் வண்டி விடுறவங்களுக்கு அந்த டென்ஷனை சமாளிக்க முடியாத நிலைமைகள், வண்டி பிரேக் டவுன் ஆகிறது, வண்டி ஏதாவது பிரச்சனை ஆகுது. துலாம் ராசிக்காரர்கள், நான் சாதாரண டிரைவர் சார், வண்டி வச்சுருக்கேன், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, வண்டி போகிற இடம்லாம் ரிட்டர்னே வரும், அங்கேயே நின்றுக்குது, ஏதாவது ஒரு காரணத்தோட அங்கே போயிட்டு மெக்கானிக் சைட்டு போயிட்டு வந்தால் தான் அந்த வண்டிக்கு ஒரு சந்தோஷம் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுகிறது. இதுக்கெல்லாம் சரி பண்ணுற மாதிரி அடுத்ததாக புதாதித்ய யோகம் 11 கூடிய சூரியன் உங்களுக்கு ஜென்ரலாகவே ப்ராப்ளம். என்றைக்குமே துலாம் ராசிக்காரர்களுக்கு நான் அடிக்கடி சொல்வேன், தலைமை பதவி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். தலைமை பதவி கிடைக்கிறது தான் ரொம்ப பெரிய கஷ்டம். கடைசி வரைக்கும் நீங்கள் தான் டீம் லீடர்னு ஓட்டுவாங்க, கடைசியாக கொடுக்கவே மாட்டாங்க. என்ன சார் நீங்கள் தான் டீம் லீடர்னு சொன்னீங்களே, கடைசியாக இப்படி பண்ணிட்டீங்களே, கடைசியாக பார்த்தீங்கன்னா இல்லை பார்க்கலாம், நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம், இந்த கதை இப்படியே ஓடும். அப்போது இந்த புதாதித்ய யோகம் 11 கூடியவன் ஆட்சி பெற்று அமரும் பொழுது ப்ரமோஷனுக்காக அல்லது கட்சி சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்க, சங்கம் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கு காம்படிஷன்ஸ் அதிகமாகும். நல்லா தான் சார் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், எனக்கு கொடுக்க வேண்டிய ப்ரமோஷன், எனக்கு பக்கத்தில் மகேஷ் என்ன பண்ணான்னு தெரியல, இவனு கொடுத்துறாங்க சார், போன்றவைகள் ஏற்படும். ப்ரமோஷனில் கான்சியஸாக இருக்கணும். நண்பர்களே, வேலையில் கான்சியஸாக இருக்கிற, வேலை கிடைக்கிறது ஒரு சாமர்த்தியம், வேலை பார்க்கறது ஒரு சாமர்த்தியம், அந்த வேலையில் கான்சியஸாக இருக்கிறது அடுத்த சாமர்த்தியம். நமக்கு வர வேண்டியது நமக்கு தான் வரணும், அதை நீங்கள் சாமர்த்தியமாக பார்த்துக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். 11 கூடிய சூரியன் ஆட்சி பெற்று புதனோடு சேர்ந்திருக்கிறார், 12 கூடிய புதனோடு சேர்ந்திருக்கிறார். புதனோடு சேர்ந்திருக்கும் 11 கூடியவன் என்பது என்ன தருகிறார் என்றால், உங்களுக்கு நீடித்த யோகங்களை தருகிறார். இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த புத பகவான் 9 கூடியவனும் என்பதால் புதாதித்ய யோகம் ஒர்க் அவுட் ஆகுது. ப்ரமோஷனில் மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க. அப்பாவுக்கு ஹிருதய நோய்கள், மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் என்பது அதிகம். ஸோ இப்போ சில பேர் என்ன பண்ணுவீங்க, அப்பா வழி சொத்துக்களுக்கு ட்ரை பண்ணுவீங்க. அப்பா வழி சொத்து கிடைக்கவே மாட்டேங்குது சார், என்னன்னே தெரில, ஏதாவது ஒரு கட்டையை போட்டு விட்டுறாங்க, எங்கள் சொந்தக்காரங்க எனக்குன்னே வராங்க சார், எனக்கு சொத்து கிடைக்கக்கூடாதுன்னே நினைக்கிறாங்க சார், போன்றவைகள் ஏற்படும். மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு டைம். ஸோ அப்போது இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கான ஒரு பிரதானமான ஒரு விஷயமாக இந்த உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் இருக்குது, ஆனால் இல்லை. 10ஆம் இடத்துலேருந்து வேலை கொடுக்குறார், ஆனால் பெண்களிடத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ட்ராவல்ஸ் ஓட்டுறவங்க இருக்குது, வண்டி பல்கி பெருகும், நிறைய பிஸ்னஸ் வரும், ஆனால் சேஃப்டி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி தான் 11 சூரியனும் புதனும் ஆட்சி பெறுவதால் மதிநுட்பமாக ஸ்ட்ராட்டஜிக்காக விஷயங்களை அணுகுவீங்க. அதுலேயே ஒரு மைனஸ் என்ன, அது மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சூரியன் பாதகாதிபதி என்பதால் ப்ரமோஷனில் கை வைப்பாங்க. இந்த மாதம் ஒரு வித்தியாசமான மாதம், இந்த கையில் கொடுத்துட்டு இந்த கையில் பிரச்சனை, இந்த கையில் கொடுத்துட்டு பிரச்சனை, அப்படி கொடுப்பாங்க. 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார், 2-7 கூடியவர். 2-7 கூடியவர் 12ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது, தனஸ்தானாதிபதி என்பதால் பண விஷயங்களில் வரவு என்பது கம்மியாகிறது. பண விஷயம், தனஸ்தானாதிபதி 12இல் மறைகிறார், பணமே இல்லை எனும் ஒரு நேரம். பழைய கடன்கள் எல்லாம் போய் லாக் ஆகி ரொட்டேஷன் ஆகி வரும்னு நினச்சி தான் சார் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணேன், அது போய் லாக் ஆகும் நான் சத்தியமாக நினைக்கவே இல்லை, போன்றவைகள்லாம் துளாராசிக்காரருக்கு ரொம்ப சர்வசகஜமாக நடக்கக்கூடிய ஒரு நேரம். நான் கஷ்டப்பட்டு அந்த கடையை டெவலப் பண்ணலாங்கிறது தான் சார் பொருள் வாங்கி போட்டேன், ஆனால் அது சேல்ஸே ஆகலை, இதெல்லாம் ஏற்படும். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த தனஸ்தானத்துக்கு அதிபதியாகப்பட்ட செவ்வாயே 7 கூடிய கலத்திரக்காரகனாகவும் இருக்கிறான். அவனே தான் திருமண யோகத்திற்கும் அதிபதி. அவர் 12ஆம் இடத்தில் மறையும் பொழுது மனைவியோட தேவையில்லாத பிரச்சனை, ஒரு 10 பைசா பிரயோஜனம் இல்லாத பிரச்சனைலாம் வரும். ஒரு பக்கம் சேஃப்டி ப்ராப்ளம் நான் சொல்லியிருந்தேன், ஒரு பக்கம் ஒய்ஃபால் ப்ராப்ளம், இது எல்லாமே சேர்த்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன். இந்த ஆகஸ்ட் மந்த்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மந்த்துனே நீங்கள் சொல்லலாம். இவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நான் பார்த்ததே இல்லை சார். எல்லா டைமும் நல்லா இருக்குது, நம்ம நினச்சா சரி பண்ணிடலாம், நம்ம நினச்சா இன்றைக்கே நாளை மாற்றிடலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனால் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இதான் இந்த மந்தில் இருக்க பெரிய ப்ராப்ளம். ஸோ நீங்கள் என்ன செய்யணும், சுக்கிர வழிபாடு நீங்கள் நிறைய செய்யணும். அங்கே பக்கத்தில் இருக்கிற லக்ஷ்மி கோயில்களுக்கு நீங்கள் நிறைய செல்லணும்.
சென்னையில் இருக்கிறவங்களா இருந்தால் ஆதித்யன் இந்த இருக்கு பாருங்கள், இந்த ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் இருக்க ஞாயிறு கோயிலுக்கு நீங்கள் செல்லணும். ஸோ சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு செல்லணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். துலாம் ராசிக்காரர்கள் முக்கியமாக இந்த ஞாயிறு கோயிலுக்கு போகணும். சூரியனாரை வணங்கணும். அல்லது கும்பகோணம் பக்கத்தில் இருக்கவங்க சூரியனார் கோயிலுக்கே போகலாம். இதெல்லாம் செய்து கொள்வதன் மூலம் தொடர்ந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தை ரன் பண்ணுறதுக்குரிய ஃபியூயல் கிடைக்கும். பாதகாதிபதி அவர் தான். தினமும் காலைல சூரியனை பார்க்குறீங்க, சூரியனை பகவானை நமஸ்காரம் பண்ணுறீங்க. தலைமைத்துவத்துக்கு பிரச்சனை வரும். நான் தானே இந்த இடத்துல லீடர்னு சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு பதிலாக இன்னொருத்தரை போட்டிருக்காங்க. எமோஷன் ஆகாமல் ஹேண்டில் பண்ணுங்கள். நிர்வாகத்துக்கு புரிய வைங்க. உங்களோட ஆப்ஷன்ஸ் எவ்வளோ பெரிய இம்பேக்ட்டுங்கிறத நிர்வாகத்துக்கு புரிய வைங்க. கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது தலைமை சாத்தன் மடம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கின்ற இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி வைபவங்களும் பூஜைகளும் நடக்கிறது. இந்த ஹோமங்கள் கலந்து கொண்டு உங்களுடைய பிரார்த்தனைகள் அத்தனையும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே 48 நாள் ஹோமம் பண்ணுறதன் மூலிமா எல்லா பிரச்சனைகளும் சரியாகிறது. இதற்கு வந்து உங்களுடைய பங்களிப்பை செய்து இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடுங்கள். உடனே ஃபோன் பண்ணுங்கள். விஷ்ணுமாயா பூஜைகள் செய்து உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து தருகிறோம். மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.